ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசியாக இந்த உலகத்தில் வரக்கூடிய மனிதன் வரைக்கும் அல்லாஹு தஆலா அனைவரையும் கேள்வி கணக்கிற்காக கியாமத்து நாளில் ஒன்று சேர்ப்பான். அந்த நாள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். நபிமார்கள் கூட யா நஃப்சி யா நஃப்சி என்று சொல்லி தன்னுடைய ஈடேற்றத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான கட்டத்திலையும் ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவங்களோட ஷஃபாத்து வாஜிபான நிலைமையில் கண்ணியப்படுத்துவான். அந்த மக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூறிய மக்கள். நபி அவர்கள் மீது ஒரு மனிதர் ஸலவாத்து அதிகமாக சொல்றார் என்றால் அவர் நபி அவர்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம். எனவே யாரெல்லாம் யாரை நேசிக்கிறார்களோ அந்த மக்களோட தான் கியாமத்து நாளில் இருப்பார்கள். அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் சொல்லக்கூடிய விஷயம்தான், அவனும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான், மலக்குமார்களும் சொல்கிறார்கள், மக்களும் சொல்லுமாறு அல்லாஹு தாலா அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மக்களே அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். எனவே ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அல்லாஹ் நம் மீது 10 முறை ஸலவாத்து சொல்வதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆல உங்களோட ஸலவாத்தை எத்தனை பெர்சன்டேஜ் நான் வைக்கணும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ என்ற ஸலவாத்தே உங்களோட துஆவாக மாறிவிடுகிறதோ, அதிகமாக ஸலவாத்து சொல்கிறீர்களோ, அல்லாஹு தஆலா யக்ஃபீக அல்லாஹு ஹம்ம துன்யா வல் ஆஹிரா, துன்யா ஆஹிராவுடைய எல்லா கஷ்டங்கள் கவலைகளையும் அல்லாஹு தஆலா போக்குறான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஸல்லா அலைய அவு ஸஅலலியல் வசீலா, யார் என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லது வசீலா என்ற உயர்ந்த அந்தஸ்து கியாமத்து நாளில் எனக்கு கிடைக்கணும் என்று யாரெல்லாம் துவா செய்கிறார்களோ, அதான் நாங்கள் துவா செய்கிறோம், அந்த அதானுக்கு பின்னால் உள்ள துவா, யார் அதிகமாக இந்த ஸலவாத்தை சொல்கிறார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கத் அலைஹி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு வாஜிபாகிவிடும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸில் சொன்னாங்க, யார் ஏண்ட பேர் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லலையோ இவர்கள் நாசமாகட்டும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்கள் கியாமத்து நாளில் என்னோட இருப்பார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலன் நாஸி பி யௌமில் கியாமா, கியாமத் நாளில் ஏண்ட நெருக்கத்தில் இருக்கிற மக்கள் யார் தெரியுமா? அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக கியாமத்து நாளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்பது உங்களோட நாளில் ஆக முக்கியமான நாள், சிறப்பான நாள். அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், உங்களோட ஸலவாத்துக்கள் எல்லாம் என் மீது எடுத்து காட்டப்படும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள்லாம் மரணிச்சே யா ரசூலல்லாஹ், உங்களோட உடம்போ மண்ணால் சாப்பிடப்பட்டிருக்கும். அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உடம்பு அதே போல் நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான். எனவே அதிகமாக நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் எவ்வாறு நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறது என்று பார்த்தால், அது ஆக சிறப்பானது அத்தஹியாத்துக்கு பின்னாடி நாங்கள் ஓதக்கூடிய அந்த ஸலாத்துல் இப்ராஹிமி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வேண்டிய மாதிரி எங்களுக்கு ஸலவாத்து சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத் என்பதும் இது ஸலவாத்தோட போதுமானது. எனவே அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அந்த கியாமத்து நாளிலே நபி அவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக.